சிந்து பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிவா வந்து பேசிட்டு இருக்கிறத எல்லாமே மகா கேட்டுட்டு உடனே அந்த வீடியோ ஆதாரத்தை எடுத்துட்டு போயிட்டு அன்னபூரணி கிட்ட காட்டுறாங்க. அங்க பாருங்க, நீங்க இவ்வளோ நாள் வந்து நான் சொன்னது எதுவுமே நம்பல. அவ வந்து படிக்காதவ, அவ தான் வந்து சிவாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருக்கானால நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனா நீங்க நம்பினீங்களா? கடைசியில பாருங்க, கடவுளா பார்த்து எங்களுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சிவாவும் சிந்துவும் ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிட்டு இருந்த வீடியோவை எடுத்துட்டு வந்து அன்னபூரணி வீட்டில் இருக்க எல்லாருக்கும் காட்டுறாங்க. இதை காட்டினதும் ரொம்பவே அன்னபூரணி ஷாக் ஆகுறாங்க. உடனே சிந்து கிட்ட, இந்த வீடியோல நீ பேசியிருக்கிறதெல்லாம் உண்மையா? சிவா உன்னை காதலிக்கல, நீதான் சிவாவை காதலிச்சு இவ்வளோ போய் சொல்லி நீ கல்யாணம் பண்ணியா? சொல்லு சிந்துன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமா, அந்த வீடியோல இருக்கிறது எல்லாமே உண்மைதான். நான் தான் சிவாவை உயிருக்கு உயிராக காதலிச்சேன். அவங்க இல்லாத ஒரு லைஃபை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியாது. அதனால தான் இப்படி எல்லாம் போய் சொல்லி நான் சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சிவாவுக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல துளி கூட விருப்பம் கிடையாது. நீங்க சொன்னீங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் அவர் என் கழுத்துல தாலி கட்டினாருன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் அன்னபூரணி ரொம்பவே கோவப்பட்டு சிந்து கன்னத்திலேயே பலான்னு ஒன்று விடுறாங்க. சிவா வந்து என் மேல இருக்க நம்பிக்கையால நான் சொன்னன்ற ஒரே காரணத்துக்காக மறு பேச்சு பேசாம அவன் உன் கழுத்துல தாலி கட்டினா. கடைசியில நீ இந்த அளவுக்கு கேவலமானவளா? இனியும் நீ இந்த வீட்டுல மருமகளா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்னபூரணி அதிரடியா முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கு சிவா என்ன செய்ய போறாங்க? சிந்துவுக்கு துணையா சிவா இருப்பாங்களா இல்லைங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.